ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். 1954 ஆண்டு சிவாஜி கணேசன் அவர்களுடைய திரைப்பயணத்தில் ஒரு மறக்க முடியாத வருடம் அப்படின்னே சொல்லலாம். முதல் முறையாக நடிகர் திலகத்துடைய 10 படங்கள் அந்த ஆண்டில் வெளிவந்துச்சு. 10மே வெற்றி வாகை சூடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக மிகையே ஆகாது. மனோகரா அதில் 10வது திரைப்படம். வசூலையும் வசனத்திலையும் திரையுலகையே புரட்டி போட்ட ஒரு திரைப்படம். அடுத்ததா இல்லற ஜோதி, ஒரு அருமையான திரைப்படம். சிவாஜி அவர்களுடைய 11வது திரைப்படம். இதுவும் ஒரு வெற்றி படம் தான். இதில் வரும் அனார்கலி ஓரங்க நாடகம் இன்னைக்கும் மிகவும் புகழ்ந்து பேசப்படக்கூடிய ஒன்று. பாடல்கள் அனைத்துமே தேனில் ஊறிய பலாசுலைகள் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா 12வது திரைப்படம் பிரமிக்க வைத்த அந்த நாள் அப்படின்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தை பற்றி கண்டிப்பாக ஒரு எபிசோடில் சொல்லவே முடியாது. முதல் முறையாக பாடலே இல்லாமல் வெளிவந்த ஒரு திரைப்படம். வில்லனாக வந்த நடிகர் திலகம் இந்த திரைப்படத்தில் விளையாடி இருப்பார் அப்படின்னே சொல்லலாம். படமும் மிகுந்த வெற்றி அடைஞ்சிச்சு. 13வதாக வந்த திரைப்படம் தான் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி. நகைச்சுவையில் இன்னைக்கு வரைக்கும் பெரிதாக பேசப்படும் ஒரு திரைப்படம். வெகு சுலபமாக 100 நாட்களை கடந்து இந்த திரைப்படம் ஓடியது. 14வதும் 15வதும் மனோகராவுடைய தெலுங்கு ஹிந்தி மொழியாக்கம். வெற்றியை பற்றி குறிப்பிடவே வேண்டாம். தலைவர் மட்டும் ஹிந்தி பட உலகத்திற்கோ அல்லது தெலுங்கு பட உலகத்திற்கோ போயிருந்தா அவருக்கு இன்னைக்குமே ராஜ மரியாதை இருந்திருக்கும். 16வதாக வந்த படம் தான் துளி விஷம். இதில் நடிகர் திலகத்துக்கு வில்லன் வேடம். மாறி மாறி வில்லனாக ஹீரோவாக வெற்றிகளை தந்த வண்ணம் தரமான படங்களின் எண்ணிக்கையையும் குறைக்காமல் சிவாஜி ஒருவரால் தான் கோலோச்ச முடிஞ்சது. 17வது திரைப்படம் தான் கூண்டு கிளி திரைப்படம். 2 திலகங்களும் இணைந்த ஒரே படம் அப்படின்ற பெருமையை கொண்டது இந்த திரைப்படம் தான். இந்த படத்துலையும் நடிப்பு தான் முக்கியம் அப்படின்னு தன்னுடைய இமேஜை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நடிகர் திலகம் அவர்கள் வில்லனாக நடித்த ஒரு திரைப்படம். அடுத்ததாக 18வதாக வருவது தான் தூக்கு தூக்கி திரைப்படம். திருவாங்கூர் சகோதரிகளோடு விழுப்புர வேந்தன் வெற்றி வாகை சூடிய ஒரு திரைப்படம். முதலாக டிஎம்எஸ் தான் சிவாஜி, சிவாஜி தான் டிஎம்எஸ் அப்படின்னு உலகுக்கு நிரூபித்த ஒரு திரைப்படம். 19வது திரைப்படமாக வருவது தான் எதிர்பாராதது. புதுமையான கருத்துக்கள், பெண் குலத்தை பெருமைப்படுத்திய ஒரு திரைப்படம். கணவனே எல்லாம் அப்படின்னு சத்தம் போட்டு கூறிய ஒரு திரைப்படம். ஒரு பெண்ணால காதலிக்கவும் தெரியும், அதே சமயத்துல அதை தூசியாக கருதவும் தெரியும் அப்படின்னு நிரூபித்த ஒரு திரைப்படம். கே பாலச்சந்தருக்கு 3 முடிச்சை வித்திட்ட ஒரு திரைப்படம். காதலித்தவன் உயிருடன் திரும்பி வந்து தன் காதலை மீண்டும் கேட்கும்போது மனதை கல்லாக்கி கொண்டு உணர்ச்சிகளுக்கு விடை கொடுக்கும் ஒரு பரிதாபமான பெண்ணின் உயிரோட்டமான ஒரு கதை. எதிர்பாராத முடிவு, ஆனால் எதிர்பார்ப்புக்கும் மேலான ஒரு வெற்றி. படம் முழுக்க எதிர்பாராத ட்விஸ்டுகளை கொண்ட இந்த எதிர்பாராதது படத்துடைய கதை வசனத்தை ஸ்ரீதர் அவர்கள் எழுத நாராயணமூர்த்தி படத்தை இயக்கியிருந்தார். இசை CN பாண்டுரங்கன். 69 ஆண்டுகளுக்கு முன்பு 1954 டிசம்பர் 9ஆம் தேதி வெளியான எதிர்பாராதது திரைப்படம் 100 நாட்கள் கடந்து ஓடி வெற்றி படமாக மாறியது. அதுக்கப்புறம் இந்த திரைப்படம் மலையாளத்தில் நித்ய கன்னிகா அப்படின்னு KS சேதுமாதவன் இயக்கத்திலும், தெலுங்கு மொழியில் D யோகானந்த் இயக்கத்தில் இளவெல்பு அப்படின்ற பெயரிலும், இந்தியில் LV பிரசாத் இயக்கத்தில் சாரதா அப்படின்ற டைட்டிலில் ரீமேக் செய்யப்பட்டது. எதிர்பாராதது படத்துக்கு பெரிய பலம் பிரபல இசையமைப்பாளர் CN பாண்டுரங்கன். அவங்க கம்போஸ் பண்ணின அற்புதமான பாடல்கள். இவர் புதுவாழ்வு திரைப்படத்தில் G ராமநாதனுடனும், போன மச்சான் திரும்பி வந்தான் திரைப்படத்தில் MS விஸ்வநாதனுடனும் இணைந்து இசையமைத்தவர். எதிர்பாராதது படத்தில் இடம்பெற்ற சிற்பி செதுக்காத பொற்சிலையே பாடல் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாடல். ஏன்னா இந்த பாடல் படத்தில் 2 முறை வரும். ஒரு முறை பத்மினி அவர்கள் சந்தோஷமான சூழல்ல பாடுவது போன்றும்,
மற்றொரு முறை சிவாஜி அவர்கள் சோகமாக பாடுவது போன்றும் இடம்பெற்றிருக்கும். இந்த சோக பாடலை AM ராஜா அவர்கள் உருக்கமாக பாடியிருப்பாரு. எதிர்பாராதது திரைப்படத்துடைய படப்பிடிப்பு சென்னை அடையார்ல இருந்த ஜூபிட்டர் ஸ்டூடியோஸ் படப்பிடிப்பு தளத்துல தான் படமாக்கப்பட்டுச்சு. ஜூபிட்டர்ஸ் பிக்சர்ஸின் துணை நிறுவனமான சரவணபவ யூனிட்டி பிக்சர்ஸ் நிறுவனம் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துடைய இயக்குனரான சித்ரபூ நாராயணமூர்த்தி அவர்களே எடிட்டிங் பணிகளையும் பண்ணினாரு. மேலும் பின்னாட்களில் பல படங்களை இயக்கிய MA திருமுகம் அவர்கள் எதிர்பாராதது படத்தில் அசிஸ்டன்ட் எடிட்டராக பணியாற்றியிருந்தார். திருச்செந்தூர் ஆண்டவனே முருகா அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த ஒரு முருகர் பாடல் எதிர்பாராதது திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். இந்த திரைப்படத்தில் மொத்தம் 2 முருகர் பாடல்கள் இடம்பெற்றிருக்கும். இந்த 2 பாடல்களையுமே V. நாகையா அவர்கள் அவருடைய இனிமையான குரலில் பாடியிருப்பார். இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியவர் பாபநாசம் சிவன் அவர்கள். தமிழ் சினிமா வரலாற்றில் முதல் ஜனாதிபதி விருது பெற்ற திரைப்படம் மலைக்கள்ளன் திரைப்படம் 1954ஆம் ஆண்டு வெளியானது. இதே ஆண்டில் வேறொரு வகையில் சிறந்த படங்கள் அப்படின்னு 2 விருதுகள் 2 படங்களுக்கு கிடைச்சது. ஒன்று எதிர்பாராதது, இன்னொன்று அந்த நாள். ரெண்டுமே சிவாஜி அவர்கள் நடித்த திரைப்படங்கள். எதிர்பாராதது திரைப்படம் வசூல்ல முதல் 25 நாட்களுக்குள்ள மொத்த முதலீட்டையும் தயாரிப்பாளருக்கு பெற்றுக் கொடுத்தது. பெண்களுடைய தியாகத்தையும் பெருமையையும் இந்த படம் சொன்னது போல வேறு எதுவுமே அமையவில்லை. சிவாஜி அவர்கள் பத்மினி ஜோடிக்காகவே இந்த படம் மறுபதிவீடுகளிலும் வசூல்ல ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது அப்படின்னே சொல்லலாம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.